வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். சிவகங்கை மாவட்டம் மதுக்குப்பட்டி அருகே உள்ள ராமலிங்கபுரம் கோயில் திருவிழாவை முன்னிட்டு மாட்டுவண்டி எல்லை பந்தயம் நடைபெற்றது. இதில் சிவகங்கை, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த 39 ஜோடி மாட்டு வண்டிகள் கலந்து கொண்டன. பெரிய மாட்டு வண்டி பிரிவில் 9 ஜோடிகள் மற்றும் சிறிய மாட்டு வண்டி பிரிவில் 30 ஜோடிகள் பங்கேற்றன. ராமலிங்கபுரம் ஒக்கூர் இடையே பெரிய மாட்டு பிரிவிற்கு 7 கிலோமீட்டர் தூரமும் சிறிய மாட்டு பிரிவிற்கு 5 கிலோமீட்டர் தூரமும் பந்தய எல்லையாக நிர்ணயிக்கப்பட்டது. போட்டியில் மாடுகள் ஒன்றை ஒன்று முந்தி சென்று பார்வையாளர்களை கவர்ந்தன. போட்டியில் முதல் 4 இடங்களை பிடித்து வெற்றி பெற்ற மாடுகளின் உரிமையாளர்களுக்கும் சாரதிகளுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டன. மாட்டுவண்டி எல்லை பந்தயத்தை ராமலிங்கபுரம், மதுகப்பட்டி, ஒக்கூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் இருந்து ஏராளமானோர் சாலைகளின் இரு புறங்களிலும் நின்று உற்சாகமாக கண்டுகளித்தனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறை வீரப்பூரில் கன்னிமாரம்மன், பொன்னர் சங்கர், தங்காள், பெரிய காண்டியம்மன், மகாமுனி உள்ளிட்ட கோயில்களில் மாசி பெருந்திருவிழா பிப்ரவரி 17ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சிகளில் ஒன்றான அண்ணன்மார் போரின் போது மாண்டு பின் மீண்ட வரலாற்று சிறப்பு வாய்ந்த படுகளம் சாய்தல் பின் எழுப்புதல் நிகழ்ச்சி நேற்று இரவு தொடங்கி இன்று அதிகாலை வரை படுகளம் கோயிலில் நடைபெற்றது. நள்ளிரவில் விழாவிற்கு வந்த பலரும் திடீரென மயங்கி விழவே கோயில் ஊழியர்கள் மயங்கியவர்களை தூக்கி வந்து கோயில் முன்பு வரிசையாக படுக்க வைத்து மஞ்சள் துணியால் போர்த்தினர். அதிகாலை அம்மன் பூ பல்லக்கில் பவனி வந்தார். கூட்டத்தில் இருந்த சிறுமி அருள் வந்து தீர்த்த குடத்தை எடுத்து அசைவற்று கிடந்தவர்களை 3 முறை வலம் வந்து தீர்த்தம் தெளித்த பின் படுத்திருந்தவர்கள் துள்ளி குதித்து எழுந்து சகஜ நிலைக்கு திரும்பினர். அம்மனுக்கு தீபாராதனை காட்டப்பட்டது. நள்ளிரவில் மயங்கிய பக்தர்கள் அதிகாலை வரை பல மணி நேரம் அசைவற்ற நிலையில் கிடந்தது காண்போரை மெய்சிலிருக்க வைத்தது. திருவிழாவிற்கு பல்வேறு மாவட்டங்களில் இருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். 700க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோயிலில் மாசி மாத பிரம்மோற்சவ விழா கடந்த 21ஆம் தேதி தொடங்கியது. விழாவின் 4ஆம் நாளான இன்று காலை காமாட்சி அம்மன் தங்க சூரிய பிரபை வாகனத்தில் எழுந்தருளினார். 7 குதிரைகள் பூட்டிய ரதத்தில் லட்சுமி, சரஸ்வதி தேவியருடன் அம்மன் ராஜ வீதிகளில் உலா வந்தார். ஸ்ரீ காஞ்சி சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அம்மனை தரிசனம் செய்தார். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஓம் சக்தி, பராசக்தி என பக்தி கோஷங்களுடன் அம்மனை வழிபட்டனர்.